ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 65வது பாடல். இது மிகவும் முக்கியமான பாடலுங்க. ஏன்னா இது மகப்பேறு அடைய சொல்ல வேண்டிய பாடல். அதுலேயும் குறிப்பாக ஆண் மகப்பேறு உண்டாக சொல்ல வேண்டிய பாடல் இது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். ககனமும் வானமும் புவனமும் காணவிற் காமன் அங்கம் தகனன் முன்செய்த தவப்பெருமாற்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இரு மூன்றெனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. இந்த பாடலுடைய பொருள் என்னோட யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் முருகர் எப்படி தோன்றினாருன்ற வரலாறும் சேர்த்து புகழ்ந்து பாடியிருக்காரு. நீங்களும் இந்த பாடலை பாடுங்க. உங்களுக்கும் கூடிய விரைவில் குழந்தைகள் உண்டாகும் அபிராமி அன்னையோட அருளால. அதுலேயும் குறிப்பாக எங்களுக்கு தொடர்ந்து பெண் குழந்தைகளா இருக்கு, ஒரு ஆண் குழந்தை பிறக்காதான் ஏங்கி இருக்கிறோன்றவங்க இந்த அபிராமி அந்தாதியில வர 65வது பாடலை தொடர்ந்து பாடி வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஒரு ஆண் மகப்பேறு கிடைக்க பெறுவீங்க. அன்னையின் அருளால குழந்தை நிச்சயம் உண்டாகும். குழந்தைக்காக ஏங்கி இருக்கிறவங்க அந்த அபிராமி அன்னையானவள் கருணையானவள், அவளிடம் போய் கேளுங்க. இந்த பாடலை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அபிராமி அந்தாதியில வர 100 பாடல்களையும் பாடி அன்னையினோட அருளை பெறுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அன்னையிடம் கேட்டு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் அன்போடையும் வேண்டி வழிபடுங்க. நிச்சயம் அது கிடைக்க பெறுவீங்க. அபிராமி அன்னையோட அருள் உங்க எல்லாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.